ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டருடைய ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் வேல என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக. ஸோ லெட்ஸ் கோ வித் இட். ஸோ மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஸே இந்த சாப்டருடைய ஒரு நீட் வெயிட்டேஜ் பாருங்கள். நீட் வெயிட்டேஜ் வந்து இந்த சாப்டர்ல இருந்து ஆன் அண்ட் ஹோல் லைக் ஒரு 4 கொஸ்டின் கேட்கும். ஓகே, இதோடைய நீட் வெயிட்டேஜ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 4 கொஸ்டின் எவ்ரி இயர் வி ஆர் கெட்டிங் திஸ். ஓகே, இந்த சாப்டர் தெரியணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பயோமாலிக்யூல்ஸ். பயோமாலிக்யூல்ஸில் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு ஒரு டாபிக் வரும், ரைட்? ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் டாப்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தென் திஸ் சாப்டர் வில் பி ஈஸி. இல்லை சார் நான் பயோமாலிக்யூல்ஸ் படிக்கலை அப்படின்னா டோன்ட் வரி, இந்த சாப்டரை இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறத ப்ராப்பராக படிங்க. படிச்சுட்டு தென் பயோமாலிக்யூல்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிடை போய் பாருங்கள். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. காட் இட்? ஓகே, ஸோ நம்ம நியூக்ளிக் ஆசிட் பயோமாலிக்யூல்ஸில் இருக்க நியூக்ளிக் ஆசிட் படிச்சிருக்கணும். ஆஸ் வெல் அஸ் இந்த சாப்டரில் இருந்து நம்மளுக்கு செல் சைக்கிளும் கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் வே. ஸோ ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த சாப்டருடைய கண்டினியூஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ரிலேட் இட். ஓகே, ஸோ பயாலஜியில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா பசங்களுக்கு ரிலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாலஜி இல்லை. பிகாஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டனியும் ஜுவாலஜியும் தனியாக படிக்கிறாங்களா, ஸோ அவங்க என்ன நினச்சிட்றாங்க பாட்டனிக்கும் ஜுவாலஜிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி படிக்கலாம். ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் அபவுட் டு ரிலீஸ். ஓகே, நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மே மந்த் எண்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு வந்து நீட் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இந்த சீரீஸில் நம்ம ஒரு சாப்டருடைய ஒன் ஷாட்டை ஒரு சின்ன ஒரு 2-3 பார்ட்ஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ தட் நீங்களும் வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் இங்கே கிடைக்கிற மாதிரி ஐ வில் ட்ரை டு பிளான் இட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேசிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ஆர்கனிசம் எடுத்துக்கினீங்கனாலும், ஓகே, எந்த ஒரு ஆர்கனிசம் எடுத்துக்கினீங்கனாலும் அந்த ஆர்கனிசமில் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல்? யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா ஒன்று டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ, ரைட்? ஸோ இப்போ இந்த சாப்டரில் நம்ம இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவை கிளியராக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது இதில் நம்ம டிஎன்ஏவை பற்றி ஒரு சின்ன பேசிக் பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் இதை பற்றின டிஸ்கவரிஸ், இதை யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் மெய்ஷர். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு 1986 ஒரு ஆசிடிக் மெட்டீரியலை 1869 ஒரு அசிடிக் மெட்டீரியல் ஒன்று ஐசோலேட் பண்ணார். ஓகே, அந்த அசிடிக் மெட்டீரியலுக்கு அவர் கொடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளின். ஓகே, இதை இவர் வந்து ஐசோலேட் பண்ணுறாரு. ஐசோலேட் மீன்ஸ் ஃபில்டர் பண்ணுறாரு. ஓகே, ஆனால் இவருக்கு இதில் என்ன கிடைக்குதுன்னா டிஎன்ஏவும் கிடைக்குது, சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீனும் கிடைக்குது. இதை ஏன் அவரால் ப்ராப்பராக ஃபில்டர் பண்ண முடியல அப்படின்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது 1869 யோசிச்சு பாருங்களேன் எந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவரால் இந்த நியூக்ளியனை ப்ராப்பராக ஐசோலேட் ஃபில்டர் பண்ண முடியல. இவர் எந்த ஆர்கனிசம்லேருந்து இதை ஐசோலேட் பண்ணார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் ஹீ ஐசோலேட்டட் ஃப்ரம் பஸ் செல்ஸ். ஓகே, ஹீ ஐசோலேட்டட் திஸ் ஃப்ரம் பஸ் செல். ஓகே, பஸ் செல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியனை ஐசோலேட் பண்ணார். அதில் டிஎன்ஏவும் இருந்தது, ப்ரோட்டீனும் இருந்தது. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீமேல் சயின்டிஸ்ட் வராங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் அண்ட் வில்கின்ஸ். ஓகே, ஃப்ராங்க்லின் அண்ட் வில்கின்ஸ் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜிங் டெக்னிக். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக் வச்சு தான் டிஎன்ஏவுடைய ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணாங்க. டிஎன்ஏவுடைய ஒரு இமேஜ் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணது யார்? ஃப்ராங்க்லின் அண்ட் வில்கின்ஸ். ஸோ இவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா லைக் வாட்சன் அண்ட் கிரிக் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
ஃப்ராங்க்லின் வந்து வாட்சன் அண்ட் கிரிக்கோடைய ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனோம்னா. ஓகே, ஸோ வாட்சன் அண்ட் கிரிக்கிட்ட இந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்குறாங்க. இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தே ப்ரப்போஸ்ட் வாட் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, தே ப்ரப்போஸ் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணாங்க, அவங்க இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்ற வேர்டு வராது. வாட்சன் அண்ட் கிரிக் தே ப்ரப்போஸ்ட். வாட் டஸ் இட் மீன்? ஆல்ரெடி மெய்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிட்டாரு, நியூக்ளின்ற பேரில் ஐசோலேட் பண்ணிட்டாரு. ஓகே, அண்ட் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டிஎன்ஏவுடைய இமேஜையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வாட்சன் அண்ட் கிரிக் டிட். they proposed double helix structure. Got it? Okay, so இப்போ இதை எப்போ பண்ணியிருந்தாங்க பாருங்க, 1953ல இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஎன்ஏவை பற்றி ஒரு சின்ன கிளியர் ஐடியா ஒன்று பார்த்தோம். ஓகே, வாட் இஸ் டிஎன்ஏ? ஸோ டிஎன்ஏ பற்றின ஒரு கிளியர் ஐடியாலஜி. ஃபர்ஸ்ட், டிஎன்ஏனா என்ன? டிஎன்ஏ அப்படின்றது ஒரு டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். என்ன ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, ஸோ ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கினீங்கன்னா டிஎன்ஏல என்னென்ன டைப் டிஎன்ஏ இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ ஏடிஎன்ஏ, பிடிஎன்ஏ, ZDNA. ஓகே, ஏடிஎன்ஏ அண்ட் பிடிஎன்ஏ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ். ஓகே, இட் இஸ் ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ். அண்ட் அதுவே ZDNA எடுத்துக்கினீங்கன்னா இட் இஸ் லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்ஸ். ஓகே, ஸோ என்ன சார் இது ரைட் ஹேண்டட் லெஃப்ட் ஹேண்டட் ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸில் மேஜர் குரூவ் பார்த்தீங்கன்னா வைடராக இருக்கும், வைடர் ஆர் ப்ராடர். ஓகே, அதே மைனர் குரூவ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? நேரோவாக இருக்கும், இல்லை ரொம்ப ஸ்டீப்பராக இருக்கும், நேரோ ஆர் ஸ்டீப்பராக இருக்கும். இது வந்து ரைட் ஹேண்ட் ஹெலிக்ஸ்க்கு. இதுவே லெஃப்ட் ஹேண்ட் ஹெலிக்ஸ் எடுத்துக்கோங்க, மேஜர் குரூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பராக இருக்கும், தட் மீன்ஸ் நேரோ குட்டியாக இருக்கும். அண்ட் அதே சமயம் மைனர் குரூவ் பார்த்தீங்கன்னா வைடராக இருக்கும், வைடர் ஆர் ப்ராடராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸ். சரி, இதில் ஏ அண்ட் பி எங்கே இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அபண்டன்ட். பிடிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட் அபண்டன்ட் டைப். ஓகே, இன் ஹியூமன்ஸ் இட் இஸ் மோஸ்ட் அபண்டன்ட் டைப் இன் ஹியூமன்ஸ். ஓகே, நம்ம பாடியில் இருக்கிறது பி டைப் டிஎன்ஏ. ஓகே, பிடிஎன்ஏ ஃபைன். ஓகே, ஸோ இப்போ ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கினீங்கன்னா டிஎன்ஏ என்னென்ன ஸ்ட்ரக்சர்லலாம் வருதுன்னு பாருங்கள். டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் படிப்போமா? ஸோ என்னென்ன ஃபார்மில் டிஎன்ஏ இருக்குன்னு பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சர்க்குலர் ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு தெரியுமா? அண்ட் லீனியர் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஓகே, ஸோ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்ம பார்த்த மாதிரி பிடிஎன்ஏ, ZDNA அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஹெலிக்கல். ஓகே, அதாவது ஹெலிக்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே இதை வந்து ஹியூமன்ஸ்னு கன்சிடர் பண்ணிப்போமே. ஸோ ஹியூமன்ஸில் வந்து பிடிஎன்ஏ இருக்குது, ஹெலிக்கல் டிஎன்ஏ இருக்குது. ஓகே, சர்க்குலர் அப்படின்றது எங்கே இருக்குது? பாக்டீரியாவில் இருக்குது. ஓகே, ஸோ பாக்டீரியாவில் டிஎன்ஏ எந்த மாதிரி இருக்குது? சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ரைட், அதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில வைரஸஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஓகே, மோஸ்ட்லி எல்லா ப்ரோகேரியோட்ஸில் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது. இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகே, என்ன எக்ஸப்ஷன்? வைரஸஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் டிஎன்ஏ கிடைக்குது. என்ன வைரஸஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய வைரஸ் இருக்குது. ஓகே, ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய வைரஸோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா பாக்டீரியோஃபேஜ். ஓகே, அதோட எக்ஸாம்பிள் என்ன? லாம்டா பாக்டீரியோஃபேஜ். இதே எஸ்எஸ்டிஎன்ஏவோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சை. இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சை இன்ட்டு 174 வைரஸ். ரெண்டுமே வைரஸ் தான். ஓகே, ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கா? இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் ஹெலிக்கல் ஷேப், இட் இஸ் லீனியர் ஷேப். ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு? பாக்டீரியாவில் என்ன ஷேப் இருக்குது? டிஎன்ஏ சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது.
ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லா ப்ரொகாரியோட்லையும் சர்க்குலர் ஷேப்னே வச்சுக்கலாமே. பட் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. வைரஸில் 2 டைப் ஆஃப் வைரஸ் இருக்குது. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய வைரஸும் இருக்குது, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய வைரஸும் இருக்குது. ஆர்என்ஏன்றது நார்மலாகவே இருக்கக்கூடியது, ரைட்? ஓகே, ஸோ டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிற பட்சத்தில் அது லீனியராக இருக்கும். ஓகே, அது லீனியராக இருக்கும். அண்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பட்சத்துலையும் அதே தான், சேம் கான்செப்ட். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. வாட் ஆர் ஆல் த டைப்ஸ்? ஒன் இஸ் ஹெலிக்கல், another one is circular, and the third one is linear. Okay, 3 types structures நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ ஹியூமன்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் காமன் டைப் என்ன? பிடிஎன்ஏ. ஓகே, ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்ப்போமா? ஸோ திஸ் பிடிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ். ஓகே, ஸோ இந்த டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்றது என்ன? லெட்ஸ் சே 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. ஓகே, இட் ஹாஸ் 2 strands. ஸோ ஸ்ட்ராண்டுக்கு பேர் என்ன? ஒன்று வந்து 3' to 5', another one is 5' to 3'. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு டிஎன்ஏ வரைகிறோம் அப்படின்னா லைக் எப்படி வரைவோம்? லெட்ஸ் சே ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 3' அப்படின்னா இது 5', இது 5' அப்படின்னா இது 3'. இதுதான் வந்து டபுள் ஹெலிக்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய ஸ்டெபிலிட்டியை யார் மெயின்டைன் பண்ணுறா பாருங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டெபிலிட்டியை யார் மெயின்டைன் பண்ணுறா? It is maintained by hydrogen bond. Who is maintaining this stability? Hydrogen bond maintains stability. Okay, hydrogen bond maintains stability. Okay, fine. இப்போ இதில் இந்த 2 ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3' to 5', 5' to 3'. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா it is made up of 2 polynucleotide strands. It is made up of 2 polynucleotide chain. அது என்ன சார் polynucleotide chain அப்படின்னா? let's say for example let's say இது ஒரு டிஎன்ஏப்பா, இது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் என்னென்ன இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே ஒரு சுகர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சுகரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரோஜன் பேஸ் இருக்கும். ஓகே, இதோட சேர்த்து ஒரு நைட்ரோஜன் பேஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த 5th பொசிஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்பர் குரூப் இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியோடைட். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? 1 நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் காப்பீஸ் இருந்ததுன்னா ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இன்னொரு காப்பி இருக்கா, இன்னொரு காப்பி இருக்கா. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு டிஎன்ஏ பேஸ், இது ஒரு நைட்ரோஜன் பேஸ் பேர், இது ஒரு நைட்ரோஜன் பேஸ் பேர், இது ஒரு நைட்ரோஜன் பேஸ் பேர். ஓகே, அண்ட் ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபாஸ்பர் குரூப் இருக்கும், இங்கே ஒரு ஃபாஸ்பர் குரூப். ஸோ எத்தனை நியூக்ளியோடைட் இருக்குது நம்மக்கிட்ட? 4 நியூக்ளியோடைட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் மேலே நியூக்ளியோடைட் போச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பாலிநியூக்ளியோடைட் செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு செயின். இதே மாதிரி இன்னொரு செயின் நம்மளுக்கு ஆப்போசிட் ஆன்டி பேரலாக இருக்கும். ஓகேவா? ஆன்டி பேரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட 2 செயின் இருக்குது. ஸோ டிஎன்ஏ, வாட் வி ஆர் கன்க்ளூடிங்? டிஎன்ஏ ஹேஸ் 2 polynucleotide chain. It has 2 polynucleotide chain, right? Okay, fine. So இப்போ let's say நியூக்ளியோடைடு கொண்டு வாங்க. இல்லை, நியூக்ளியோடைடில் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன்? ஒரு சுகர் இருக்குது, ஒரு நைட்ரோஜன் பேஸ் இருக்குது, அண்ட் ஒரு ஃபாஸ்பர் குரூப் இருக்குது. ரைட்? சுகர் என்ன மாதிரியான சுகர்? வாட் டைப் ஆஃப் சுகர் இஸ் தேர்? ரைபோஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் 5 carbon compound. என்ன nitrogen bases? We have 2 types of nitrogen base. One is purine, another one is pyrimidine. Okay, so purine என்னென்ன டைப் இருக்கு? purine கீழே adenine and guanine. அதே pyrimidine கீழே thymine, cytosine or uracil. ஓகே, நம்ம டிஎன்ஏ பற்றி படிக்கிறதுனால நம்ம ஆர்என்ஏ சொல்ல வேண்டாம். ஓகே, thymine and cytosine இருக்கு. ஓகே, இதோட ஒரு ஃபாஸ்பர் குரூப்பும் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இன்கேஸ் கன்சிடர் வெறும் சுகரும் நைட்ரோஜன் பேஸும் இருந்தது அப்படின்னா அதை நம்ம நியூக்ளியோசைட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, ரெண்டும் வெறும் சுகர் அண்ட் நைட்ரோஜன் பேஸ் இருந்ததுன்னா அதை நம்ம நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த நியூக்ளியோசைடோட ஒரு ஃபாஸ்பர் குரூப் ஆட் ஆச்சுன்னா அதை நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் வரைகிற ஒரு அடினைன் பேஸ். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்? we call it as நியூக்ளியோசைடு. ஏன்னா இதில் என்னென்ன இருக்குது? ஒரு சுகர் இருக்குது அண்ட் ஒரு நைட்ரோஜன் பேஸ் இருக்குது, ரைட்? இதே இப்போ இதுக்கு ஒரு ஃபாஸ்பர் குரூப் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பேர் என்ன? நியூக்ளியோடைடு. ஓகே, நியூக்ளியோடைடில் என்னென்ன இருக்குது? சுகர் இருக்குது, நைட்ரோஜன் பேஸ் இருக்குது அண்ட் ஒரு ஃபாஸ்பர் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் நியூக்ளியோடைட். இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது வாட் வில் கெட் பாலி நியூக்ளியோடைட் செயின். ஓகேம்மா, ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சா? ஓகே, ஸோ நம்மளுக்கு பாலி நியூக்ளியோடைட் செயின் எல்லாமே வந்துருச்சு. டன், ஃபைன். ஸோ இப்போ லெட்ஸ் சே அந்த சயின்டிஸ்ட் டிஸ்கவரிஸ் அதெல்லாமே பார்த்துட்டோமா? ஓகே, ஸோ யாரெல்லாம் டிஸ்கவர் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு ஒரு மெய்ஷர் ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ மெய்ஷர் என்ன பண்ணார்? அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணது. எதுலேருந்து? பஸ்ஸிலேருந்து ஐசோலேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஃப்ராங்க்லின் அண்ட் வில்கின் அவங்க வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக் மூலமாக டிஎன்ஏவோட இமேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் வாட்சன் கிரிக் இது எல்லாத்தையுமே ப்ரப்போஸ் பண்ணி ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒன்று 1953 கொடுத்தாங்க, ரைட்? ஓகே, ஸோ இப்போ இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் பேர் கொஸ்டின். பேஸ் பேர்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இது ஒரு டிஎன்ஏ. லெட்ஸ் சே நம்மக்கிட்ட 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராண்ட் அண்ட் இது ஒரு ஸ்ட்ராண்ட். ஓகே, 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு. இதுக்கு நடுவில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? இங்கே ஒரு பேஸ் இருக்குமா? லெட்ஸ் சே அடினைன் இருந்ததுன்னா இங்கே தைமின் இருக்கும். ஓகே, கானின் இருந்ததுன்னா சைட்டோசின் இருக்கும். ஓகே, இந்த அடினைன் தைமினை டபுள் பாண்ட் பைண்ட் பண்ணும், கானின் அண்ட் சைட்டோசினை ட்ரிபிள் பாண்ட் பைண்ட் பண்ணும். இப்போது இது ஒரு பேஸ் பேர். காட் மை பாயிண்ட்? இது ஒரு பேஸ் பேர். ஓகே, 2 பேஸ் இருக்கா? ஸோ இது ஒரு பேஸ் பேர்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு 2 பேசஸ் இருக்கா? ஸோ அது ஒரு பேஸ் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏல ஒரு ஆர்கனிசமுடைய டிஎன்ஏ எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதில் எத்தனை பேஸ் பேர் இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஹவு மெனி பேஸ் பேர்ஸ் ஆர் தேர்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் ஹியூமன். ஓகே, ஹியூமனில் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குமா? ஒன்று வந்து ஹாப்ளாய்டு செல் இருக்குது, இன்னொன்று வந்து டிப்ளாய்டு செல் இருக்குது. ஓகே, ஹாப்ளாய்டு செல் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெர்ம் செல், எக் செல், இது எல்லாமே ஹாப்ளாய்டு செல்ஸ். இவங்களுடைய செல்லில் எவ்வளோ டிஎன்ஏ இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுடைய ஹியூமனுடைய ஹாப்ளாய்டு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 into 10 power 9 பேஸ் பேர்ஸ் இருக்கு. 3.3 into 10 power 9 பேஸ் பேர்ஸ் இருக்கு. ஓகே, அதுவே டிப்ளாய்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டிப்ளாய்டுக்கு ஜைகோட், ரைட்? எக்ஸாம்பிள் ஜைகோட், டிப்ளாய்டா. ஸோ அதோடைய பேஸ் பேர்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க. இட் வில் பி 6.6 into 10 power 9 பேஸ் பேர். ஸோ எத்தனை பேஸ் பேர் இருக்காமா? 3.3 into 10 power 9 பேஸ் பேர் if they are haploid. 6.6 into 10 power 9 பேஸ் பேர் if it is diploid. இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுவோம்? இந்த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் தெரிஞ்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஹியூமனோடைய டிஎன்ஏ லென்த் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, யூ ஹேவ் டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் டிஎன்ஏ. யாருடைய டிஎன்ஏ? ஹியூமனுடைய டிஎன்ஏவுடைய லென்த் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, you need to know total base pairs into distance between 2 base pair. ஓகே, ஸோ ஒரு டிஎன்ஏ உடைய லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? டோட்டல் பேஸ் பேர் எத்தனை இருக்குன்னு தெரியணும். அதோட 2 பேஸ் பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ 2 பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர், கரெக்டாக? இது ஒரு பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர். ஓகே, 0.34 நானோமீட்டர். இந்த ஸ்பேஸ் டிஸ்டன்ஸை கேட்குறாங்க அவங்க. ஸோ இப்போ நான் வந்து யாரோடைய கண்டுபிடிக்க போகிறேன்? லெட்ஸ் சே ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் length of a haploid human DNA.
I'm going to find length of haploid human DNA. So total base pairs எவ்வளவு 3.3 into 10 power 9. Distance என்னது 0.34. ஓகே 0.34 நானோமீட்டர். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா 1.1 மீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏ இன் ஹாப்ளாய்ட் கண்டிஷன்? இட் இஸ் 1.1. ஓகே, இதுவே let's say if I want to say for diploid, if I want to say this for diploid உடைய total base pairs என்ன 6.6 into 10 power 9. ஓகே, distance என்ன 0.34 nanometer. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வரும் 2.2 மீட்டர். ஸோ ஒரு டிப்ளாய்ட் டிஎன்ஏ உடைய லென்த் என்ன 2.2 மீட்டர். இந்த லென்த் தெரியறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? டோட்டல் பேஸ் பேர்ஸ் தேவை அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு பேஸ் பேர் தேவை. ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த பேஸ் பேர்ஸை நம்ம படிக்கிறோம். ஃபைன். ஸோ இந்த மாதிரி உங்கள் என்சிஆர்டியில் இன்னும் சில ஆர்கானிசம் உடைய பேஸ் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈகோலை, பாக்டீரியா. பாக்டீரியாவில் பாருங்கள் 4.6 into 10 power 6 பேஸ் பேர்ஸ் இருக்கான். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாம்டாஃபேஜ். லாம்டாஃபேஜ் அப்படின்றது என்ன, ஒரு வைரஸா? ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். ஓகே, அதுவும் ஒரு கொஸ்டின். ஓகே, இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாம்டாஃபேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது பாக்டீரியோஃபேஜ். ஓகே, ஸோ அதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 48,502 பேஸ் பேர்ஸ் இருக்குது. எத்தனை பேஸ் பேர் இருக்குது? 48,502 பேஸ் பேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி சை இன்டூ 174, இது ஒரு வைரஸ். ஓகே, ஞாபகம் இருக்கா? இதில் என்ன டிஎன்ஏ இருக்குது? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், இதில் நிறைய பேசஸ் இருக்குது. எத்தனை பேசஸ் சொல்கிறாங்க? 5,386 நியூக்ளியோடைட்ஸ் மட்டும்தான் இருக்கான். ஓகே, ஏன் பேஸ் பேர்ஸ் இல்லை? பிகாஸ் இட் இஸ் சிங்கிள் டிஎன்ஏ, இட் இஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ரெண்டு ஸ்டாண்ட் இருந்தால் தான் பேர் ஆகும். சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கும்பொழுது அங்கே பேர் ஆகாது. ஓகே, ஸோ வி ஹாவ் ஒன்லி நியூக்ளியோடைட்ஸ். காட் இட்? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஓகே, ஸோ ஈகோலையோடைய ஜீனோம் லைக் பேஸ் பேர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாம்டாஃபேஜோட பேஸ் பேர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் சை இன்டூ 174 வைரஸோடைய பேஸ் பேர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், எப்படி ஒரு ஜீனோம் அதாவது பேஸ் பேர் வச்சு நம்ம லென்த் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். எஸ், ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் கிளியர். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், let's talk about helical model. Okay, so இப்போ சிம்பிளா ஓகே அதர் டீட்டெயில்ஸ் அபவுட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ நம்ம டிஎன்ஏ எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம பாடியில் என்ன டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வாட் டைப் ஆஃப் டிஎன்ஏ இஸ் தேர் இன் அவர் பாடி? இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாட் டைப் ஆஃப் டிஎன்ஏ இஸ் இட்? ஏடிஎன்ஏ ஆர் பிடிஎன்ஏ ஆர் ZDNA? விச் டைப் ஆஃப் டிஎன்ஏ இஸ் இன் ஹியூமன்? ஓகே, இதை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அண்ட் இந்த டிஎன்ஏ உடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? இன்கேஸ் அது ஹாப்ளாய்டாக இருக்க பட்சத்தில் வாட்ஸ் த லென்த் ஆஃப் டிஎன்ஏ? இட் இஸ் 1.1 மீட்டர். இதுவே டிப்ளாய்டாக இருக்க பட்சத்தில் வாட் இஸ் த லென்த் ஆஃப் டிஎன்ஏ? 2.2 மீட்டர். 2.2 மீட்டர், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு டிஎன்ஏ வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ ஒரு டிஎன்ஏ வரைகிறோம். இந்த டிஎன்ஏ உடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம 2 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். we can say in 20 nanometer 20 ஆம்ஸ்ட்ராங் யூனிட், or we can also say 2 நானோமீட்டர். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பேஸ் பேர்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னோமா? ஓகே, ஸோ இதில் வந்து நடுவில் இந்த மாதிரி பேஸ் பேர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நடுவில் பேஸ் பேர்ஸ்லாம் இருக்கா? ஸோ இதில் எத்தனை பேஸ் பேர் இருக்குன்னா, ஓகே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் பேர்ஸ் இருக்குமா? ஒன் டேர்ன் இஸ் ஈக்குவல் டு 10 பேஸ் பேர். ஒன் டேர்ன் அப்படின்னா எத்தனை பேஸ் பேர் இருக்கும்? 10 பேஸ் பேர் இருக்கும். ஒன் டேர்னில் எத்தனை பேஸ் பேர் இருக்கும்? 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ வி ஹாவ் 10 பேஸ் பேர்ஸ். ஓகே, ஒரு பேஸ் பேர் உடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர். அதாவது அந்த ஒரு பேஸ் பேருடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர். அப்போ 10க்கு எவ்வளோ வரும்? 3.4 நானோமீட்டர். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பிட்ச் ஆஃப் ஒன் டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். we call it as pitch of one turn.
pitch of 1 ton. Okay, right? 3.4 nanometer. Okay va? Okay da. So இப்போ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் இதை வச்சு நம்மளுக்கு சில நியூமரிக்கல்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் ஒரு டர்னில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 பேஸ் பேர்ஸ். அண்ட் ஒரு பேஸ் பேருக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் பேஸ் பேர் எவ்வளவு? 0.34 நானோமீட்டர். அப்போது 10 பேஸ் பேர்ஸில் எத்தனை இருக்கும்? 3.4 நானோமீட்டர், விச் இஸ் கன்சிடர் as 1 pitch. ரைட்? ஓகே, இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, லென்த் ஆஃப் டிஎன்ஏ என்ன? 2.2 மீட்டர். லென்த் ஆஃப் டிஎன்ஏ என்ன? 2.2 மீட்டர். இது எங்கே இருக்கும்? It will be present inside nucleus. It will be present inside nucleus. Nucleus உடைய size என்ன? 10 power minus 6. அதாவது அதோடைய size எவ்வளோ? 0.00000 501. இதுதான் nucleus உடைய size. So let's say ஒரு DNA நம்மகிட்ட இருக்கு. இந்த DNA உடைய length என்ன? 2.2 மீட்டர். இவ்வளோ லென்த்தி டிஎன்ஏ எதுக்குள்ளே போகணுமா? இந்த 10 பவர் மைனஸ் 6 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ்குள்ளே போகணும். ஸோ எப்படி போகும்? ஃபார் தட் we are going to study DNA packaging. ஓகே, நம்ம டிஎன்ஏ வந்து சுருக்க போகிறோம். ஓகே, டிஎன்ஏவை சுருக்க போகிறோம். அந்த சுருக்கின டிஎன்ஏவை எதுக்குள்ளே கொண்டு போக போகிறோம்? நியூக்ளியஸ்குள்ளே கொண்டு போகிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூப்பர் காயிலிங். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூப்பர் காயிலிங் கான்செப்ட். DNA packaging, super coiling concept. Okay, so இதை யாரோட ஹெல்ப்போட பண்ணுறாங்க பாருங்க இந்த DNA packaging. This DNA packaging is achieved with the help of histone protein. Okay, இதை யாரோட ஹெல்ப்பில் பண்ணுறாங்க? ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸோடைய ஹெல்ப்பில் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படின்றது யாரு? எதுக்காக நம்ம ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறோம்? வை நாட் அதர் ப்ரோட்டீன்ஸ்? ஸோ இது எல்லாத்துக்குமான ஆன்சரை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். Right, so we'll go with a small summary what we have done in this session. So நம்ம என்ன பண்ணிருக்கோம்? First DNA discovery பத்தி பேசியிருக்கோம். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து DNA டிஸ்கவரியில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு. அப்புறம் டிஎன்ஏ பற்றி ஒரு சின்ன பேசிக் ஐடியா. ஓகே, ஸோ பயோமாலிகுல்ஸில் டிஎன்ஏ படிக்காத பசங்களுக்கு இந்த செஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, டிஎன்ஏல என்னென்ன டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது அண்ட் அதோடைய டிஃப்ரென்சஸ் என்ன, அண்ட் நம்மளுடைய டிஎன்ஏ லைக் எப்படி சொல்கிறது, அதோடைய மாலிகுலர் பேஸ் என்னன்றது பார்த்தோம். பாலிநியூக்ளியோடைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, நியூக்ளியோசைட்னா என்ன, எல்லாமே பார்த்தோம். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்கோம். அண்ட் மோர் ஓவர் எப்படி ஒரு டிஎன்ஏவுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் ஆஃப்டர் தட் டிஎன்ஏ பேஸ் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய நியூமரிக்கல்ஸ்க்கு தேவையான சில ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம நெக்ஸ்ட் செஷனில் DNA பேக்கேஜிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபைன், தேங்க்யூ ஸோ மச், ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சார் இந்த மாதிரி டாபிக் இது போடுங்க, இந்த டாபிக் ஃபஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஐடியா இருந்தாலும் கீப் போஸ்டிங் மீ. ஐ வில் ட்ரை டு மேக் ஷூர் இட் பாசிபிள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.